நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், என்னோடு இருக்கிறவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆகவே அவரை கொண்டிருக்கிற நான் அநீதி உள்ளவனாக அல்ல, அநீதியை யோசிக்கிறவனாக சிந்திக்கிறவனாக அல்லாமல் நீதியை சிந்திக்கிறவனாக இருக்க வேண்டும், இருப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. பிலிப்பியர் 4:8 கடைசியாக, சகோதரர்களே, நீதி உள்ளவைகள் அவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீதி உள்ளவைகளை சிந்திக்க வேண்டுமா? நீதி எங்கு இருக்கு? இல்லையே அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்முடைய பார்வையாக, பேச்சாக, கேள்வியாக காணப்படுகிறது. நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். நீதியை சிந்திக்கிற மனிதர்கள் குறைந்து விட்டார்கள். நம்முடைய சிந்தைகளிலே நீதி இருக்க வேண்டும். வேதம் அழகாக சொல்கிறது, உம்முடைய வேதமே நீதி. நீதியின் புஸ்தகம் வேத புஸ்தகம். இவைகள் நம்முடைய சிந்தைகள் இருக்குமேயானால் நம்முடைய சிந்தை நீதியின் சிந்தையாக இருக்கும். நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், என்னோடு இருக்கிறவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆகவே அவரை கொண்டிருக்கிற நான் அநீதி உள்ளவனாக அல்ல, அநீதியை யோசிக்கிறவனாக சிந்திக்கிறவனாக அல்லாமல் நீதியை சிந்திக்கிறவனாக இருக்க வேண்டும், இருப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். நீதியின் சிந்தனை இருக்குமேயானால் நமக்கு வருகிற தீர்ப்பு நீதி உள்ளதாக இருக்கும்.